ஒரு இது அமைச்சர் வந்து பணம்லாம் வந்துருச்சு தலைமையிலேருந்து. இது வந்து போலீஸ் கண்ணுல மாட்டாம, இது எல்லாத்தையும் கொண்டு போய் பட்டுவாடா பண்ணி சேர்த்துறணும். அதுதான். இதுதான் இந்த கடைசி கட்ட இந்த திராவிட அரசியலுடைய முன்னெடுப்பு. ம். அதாவது கடைசி கட்டத்துல இறங்கி 1000, 2000, 3000, 6000 வரைக்கும் போது நான் கேள்விப்பட்டேன். இதுல ஆமா கோயம்புத்தூர்ல அந்த சைடு தான். கோயம்புத்தூர்ல அந்த வந்து சைடுலாம் வந்து ரூ. 6000 கிட்ட வந்து ஒரு ஓட்டுக்கு ரூ. 6000 வந்து போதுன்னுலாம் வந்து சொல்றாங்க. ஸோ கடைசி கட்டத்துல தான் மக்களுக்கு வந்து இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் போகும். ம். அந்த சூடம் ஏத்தி சத்தியம் சத்தியம் வாங்குறது இந்த வாங்கணும். மாரி விஷயம்லாம் போகும். தயவு செய்து சொல்றேன். இந்த காச வாங்கி நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. நீங்க திமுகவுக்கும் போடுங்க, அதிமுகவுக்கு கூட போடுங்க. ஆனா ம். காச வாங்கிட்டு தயவு செய்து வந்து போடாதீங்க. ம். அது போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு வந்து கிடையாது. உங்களால ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. நீங்க ரூ. 6000 அதாவது ஒரு வருஷத்துக்கு 5 கோடின்னு நினைக்கிறேன் ஒரு ம். எம்எல்ஏக்கு. ஆமா. ஸோ 5 வருஷத்துக்கு எத்தன கோடி வரும்ன்றது 25 உங்களுக்கு கோடி. வந்து கிட்டத்தட்ட அந்த கோடி வருதுன்னா, நீங்க உங்களுக்கு குடுக்குறது ஒண்ணுமே இல்லையே! ம். அந்த எம்எல்ஏக்கு அது வரப்போறது கிடையாது. பட் அது கலெக்டர்ட்ட தான் போக போகுது. ஆமா. பட் எம்எல்ஏக்கு வரக்கூடிய அந்த டெண்டர்கள் அது இது, அந்த கட்சி நிதி அது எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா உங்களுக்கு ம். குடுக்குறதுல ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க அந்த காச வாங்கிக்கிட்டு உங்களால திருப்பி ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அப்புறம் ம். நாளைக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நாளைக்கு நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா, அவரு உங்கள மதிக்க மாட்டாரு. ஆமா. இன்னைக்கு உங்க கால்ல வந்து விழுவாரு, கைய புடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. நீங்க காசு வாங்காம இருந்தா, நாளைக்கு நீங்க தைரியமா பேசலாம். ஆனா நீங்க காச அப்பயுமே வாங்கிட்டீங்கன்னா பேச முடியாதுங்க. காசே வாங்கலன்னு வாங்கலையா நல்லது குடு உன் இல்லங்க ஓட்டு எனக்கு காசு தேவையில்லன்னு வாங்கிட்டு வாங்கலன்னா, போயிருவாங்க. ம். அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல. ம். நான் ஆமா. உனக்கு ஓட்டு போடல. நீ ம். எனக்கு காசு நான் குடுக்கல. உன்ட்ட காசு வாங்கல. நான் வந்து உன்கிட்ட நிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்ற ம். ஒரு கெத்து அவங்கள்ட்ட இருக்கும். வாங்கிட்டா அந்த உறுத்தல் இருக்கும்ல. இவன்ட்ட ம். போய் காசு வாங்கியிருக்கோமே. வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு ரூ. 5000 வாங்கியிருக்கோமே. வீட்டுக்கு 4 பேர் இருக்காங்களே. ரூ. ம். 20,000 வாங்கிட்டோமே. அப்படின்ற ஒரு இருக்கும். உறுத்தல் இருக்கும்ல. அந்த உறுத்தல் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க போய் எதுவுமே கேள்வியே கேட்க ம். முடியாது. அதுக்காக சொல்றேன் நான். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நீங்க நல்லா பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அவ்வளோதான் சொல்ல முடியும். யாருக்கு ஓட்டு போடணும்னு தெளிவா இருந்து, அவங்களுக்காக இவங்க பிரச்சாரம் பண்ணணும். நாளைக்கு நமக்காக நல்லது செய்வாங்கன்னு யார் உங்களுக்கு தோணுதோ, அவங்களுக்கு பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.